ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மறுபடியும் டெம்பிள் கைஸுக்கு விளையாட வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு டெம்பிள் கைஸுக்கு வந்து. ஓகே, இன்றைக்கி நம்ம விளையாடி முடிச்சிடலாமா? எப்படியாவது நம்ம ஒரு வாட்டியாவது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஓகே, நீங்களும் டெம்பிள் கைஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஓகேன்றேன். ஓகே, இந்த மேப் வந்துருக்குங்க. வாவ், இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு 24ல் 6 குவாலிஃபைடு. ஈஸ்டர் மேப் வேறு. ஈஸ்டர் மேப்னால் எக்லாம் இருக்குங்க. அதை கலெக்ட் பண்ணோன்னா எபிலிட்டிஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் கோல்டன் எக் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆமர் எபிலிட்டி கற்றுக்குது. அன்றைக்கி நான் அந்த எபிலிட்டி போடும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுருந்தா ஓகே, நான் தெரியாத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள் எப்படி அச்சிதுக்கு பாருங்க. அச்சிதுக்கு போடா. நான் இப்போ கோழி விட்டேன். அந்த கோழி அங்கே இருந்துச்சுல. ஓய் வச்சுட்டேங்க. நான் அப்படியே ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு எப்படி போயிட்டேன். சரி, நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் எங்கே இருக்கேன்னு உங்களோட இதை வச்சு கண்டுபிடிங்க டக்குன்னு இப்போ போகிறதுக்குள்ள. ஓகே, செகண்ட் ரவுண்டு என்ன வரப்போகுது? பிளாக்ஸ் டேஷ்ங்க. பிளாக் டேஷ் வந்திருக்கு. ஏதோ என் எபிலிட்டியில் சைடில் தெரிஞ்சு பாருங்க, அதான் என் எபிலிட்டி. இந்த எபிலிட்டி எப்படி சொல்கிறது, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஹக்கு அப்படின்ற எபிலிட்டி யூஸ் ஆகலை. அதை அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ஹக்குன்ற எபிலிட்டி நான் வந்து அந்த ஹார்ட்டிங் மாதிரி தான். அது என்ன பண்ணோன்னா, ஒரு பிளேயரை இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குங்க. பண்ணுங்க. வெயிட் இது ஒரு 2 செகண்ட் கழிச்சுட்டு வந்தால் பண்ணுவேன். அதான் எலிமினேட் பண்ணாங்க. இப்போ குவாலிஃபைட் ஆகிட்டேன். இன்னும் லாஸ்ட்டு மேட்ச் இருக்குது. அது என்ன மேட்சாக வரும்? இந்த மேட்ச் இப்போயே நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன இதுங்க? ஐயோ, இதில் நான் சுத்தமாக எனக்கு வராது. உண்மையாக சொல்கிறேன், இல்லை எனக்கு சுத்தமாக வராது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதுக்காக போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது இந்த ஜெயிக்கணும்னு ஒரு ஆசையில் பண்ணிடுறேன். ஜெயிச்சிருக்கேன். வீடியோ போடும்போது ஐயோ எங்க லாஸ்ட்ல வந்து போட்டுட்டாங்க. மேலே எல்லாருமே போய் ஜெயிச்சுட்டு போகிறாங்கடா. நீங்கள் இதை என்ன டைமில் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சார்ஜில் போட்டு வைக்கணும். எனக்கு இப்போ 20% தான் ஆகுது. அப்படியே சொல்லலாம். நான் போட்டேன். அங்கே பாருங்க, இப்போ முன்னாடி போயிட்டு அவெல்லாம் வின்னு ஏன்னா ஜெயிக்கிற மாதிரி போயிட்டேனுங்க. அந்த ஹேமர் மாதிரி இருந்துச்சுல, அதை அச்சு தூக்கிட்டேனே. இல்லைன்னா நான் தான் வின்னிட்டுருக்கேன். ஏலியன் முன்னெல்லாம் வின்னாது. அது மட்டும் இல்லாமல் என் காஸ்டியூம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே, சாரி ஃபார் த பிரேக். ஓகே, வாங்க மறுபடியும் உள்ளே போயிட்டு இந்த வாட்டியாவது நம்ம ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நான் நிறையா ஜெயிச்சிருக்கேங்க. அது நான் வீடியோ போடும்போது பார்த்தா ஜெயிக்க முடியல. அது நார்மலாக வீட்டில் விளையாடும் போது பார்த்தா ஜெயிக்க முடியுது. எனக்கு ஒரு பெரிய கேமர்ஸ் மாதிரி ஆகணும்னு ஆசை. அது இப்போ உங்களால் மட்டும்தான் முடியும். அதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அப்போ நான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நானும் கேம் நிறைய போடுவேன். நானும் விடிஜி அந்த மாதிரி பெரிய கேமர்ஸ் இந்த மாதிரி ஆகும். ஐயோ, ஃபஸ்ட்டே எலிமினேட் ஆகிட்டேன்.
விட்டாங்க, தள்ளி விட்டான். நானும் இன்னொரு பையன் தான் வந்திருக்கோம். இப்போ அவள் தான் தோத்துட்டோம். ஓகே பார்த்துக்கலாம். அதான் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இன்னும் இங்கே தான் நிறைய பேர் இருக்கானுங்க. கடுப்பேற்றுது. ஓகே இது வந்தாச்சு. வந்துட்டேன் கிட்டத்தட்ட. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ 9 வேறு குவாலிஃபைட் ஆயிடுச்சு. நான் இப்போ போனால் தான் உண்டு. ஓகே குவாலிஃபைடுங்க. குவாலிஃபைட் அப்படியே பின்னாடி இங்கே பாருங்களேன். அந்த கருப்புக்குள்ள கேக் மாதிரி மண்டையில் வச்சுருக்கான். நான் குவாலிஃபைட் ஆகிட்டு பின்னாடி வந்தேன். குவாலிஃபை ஆகிட்டு பின்னாடி வந்தேன். ஓ ஷோ லாஸ்ட் டெம்பிள்ஸ். இது எனக்கு ஈஸினும் சொல்ல முடியாது, கஷ்டம்னும் சொல்ல முடியாதுங்க. சட் ஜெயிச்சா ஓகேங்க. அங்கே பாருங்களேன், அவனு இதெல்லாம் வந்தான். அவனை மாதிரி முன்னாடி போயிட்டுருக்கான். அவன் தான் தோற்றுட்டான். அங்கே பாருங்க, முன்னாடியே எல்லாருமே குவாலிஃபைட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இன்னும் நான் போயிட்டே தோக்க தான் போகிறேன். இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுவோம். வெற்றி திருவினை ஆக்கும் என்றால் தான் அதுக்க முடியும். என்னோட கேம் இங்கே எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க. ஓகே குவாலிஃபைடுன்னு நினைக்கிறேன். குவாலிஃபைட் எஸ் குவாலிஃபைட் ஆகிட்டேன். லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு. இல்லை யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான். தோத்துட்டான். இதில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க தொப்பி போட்டாங்க. நான் இப்படி வந்து சூப்பராக வந்து அனி ட்ராப். இது எனக்கு ஈஸி தான். இருந்தாலும் என்னோட எனிமிஸ்லாம் ஒரு கஷ்டம். இது போட்டுட்டு அப்படியே அங்கே போயிடும். நான் எல்லாருமே கீழே போயிட்டானுங்க. அவன் கீழே போயிட்டா. ஓகே என்னடா இவ்வளோ கீழே போயிட்டேன். ஒரே அடியில் எவ்வளோ கீழே குவாலிஃபைடா பார்க்கவே இல்லைங்க. 24ல் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி இருக்கேன் நம்மளோட அமௌண்ட்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் போகலாமான்னு இருக்குது. சரி ஈவெண்ட்ஸில் இது போகலாம். இதுவும் சொல்ல மாட்டேன். இது போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சிம்பிள் கைஸ் பிளேயரை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நானும் விடிஜியை பற்றி இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நான் ஒரு 7th தான் படிக்கிறேன். இது தெரியுமா? இல்லை எபிலிட்டி வர கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஈவெண்ட்ஸ் போட்டேன். இங்கே பாருங்கப்பா போலீஸு. ஐயோ இதுல ஒரு ஃபால்ட் என்னன்னா மண்ணுல இதுவா வருங்க. சரியான பக்கு நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நீ வந்து கிள்ளி விட்டுறாங்க.
செத்துனாங்க இங்க வந்துட்டேன் 3 குவாலிஃபைடு எலிமினேட் தான் எல்லாருமே முன்னாடி தான் இருக்காங்க நானும் பக்கத்தில் தான் இருக்கேன் அதனால என் பின்னாடி வந்துட்டான் பாரு அவனும் ஆனா இந்த வாட்டி ஐயோ சரி தோத்துட்டான் இருந்தாலும் கவலைப்படுது இவங்க தான் குவாலிஃபைட் ஆகி அவனுக்குள்ள ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறது அதுதான் பண்ணுவீங்க ஓகேங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டிசைட் பண்ணிட்டேன் ஒரே ஒரு ரேங்க்கு மேட்ச் போடலான்னு உங்களுக்கு நான் சொல்லும் போதே பிடிச்சிருக்காது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ரேங்க்குன்னா எல்லாரும் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் எபிலிட்டி வேறு இருக்காது எனக்கு ரேங்க் இல்லை என்ன வரப்போகுது ஓ ஜிராஃபி அது பேர் என்ன ஜிராஃபி கிராவிட்டி இது எனக்கு நான் ப்ரோன்னு சொல்ல முடியாது இதில் ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு கஷ்டம்தான் ஏன் பாருங்களேன் நடுவில் இப்போ ஸ்கொயர் வரும் பாருங்க ஸ்கொயர் ஷேப்பில் பிளாக் வரும் இங்கே ஆக்சுவலாக டாட் மாதிரி காமிக்கும் அதிலலாம் பிளாக்ஸ் வரும் ஸ்கொயர் ஷேப்பில் காமிச்சிதுன்னா பிளாக்ஸு ரவுண்டு ஷேப்பில் காமிச்சிடுச்சுன்னா இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது அது அவ்வளோ சர்ப்ரைஸ்னால் அப்படி கிடையாது சொல்கிறேன் ரவுண்டு ஷேப்பில் காமிச்சிச்சுன்னா இன்னொரு இது அது நான் வந்தோடனே சொல்கிறேன் நான் அவ்வளோ குவாலிஃபைட் ஆகணுன்னே தெரியாது இங்கே பாருங்கள் எமௌண்ட்டு சும்மா கற்று ரோல் பண்ணுவோம் ஐயா மாச்சு தான் இங்கே நானா இங்கே பாருங்களேன் எல்லாருமே இல்லை சில்வராக தான் இருப்பாங்க ஏன்னா ரவுண்டாக தான் இங்கே பாருங்களேன் நான் பக்கத்தில் போய் நிற்கிறேன்னா அங்கே பாருங்கள் என் மேலே தண்ணியை தச்சு விட்ருக்கு அதனால் நான் கீழே விட்டுருவேன் அங்கே பாருங்கள் விட்டுறேன் ஆனால் அந்த ரவுண்டாக தெரியுது அது தெரிச்சு தான் விடுவோன்னு அதுக்குள்ளே போய் நின்றாதீங்க அதுக்கடுத்து வருத்தப்படுவீங்க ஐயோ டி ஷர்ட் பட் பரவாயில்ல +50 தான் கொடுத்துக்கிறான் அதே நம்ம ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிட்டோன்னு வைங்களேன் ஓகே சாரி ஃபார் த வெயிட்டிங் இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிவ் சப்போர்ட்டிங் எனக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டிட்டு போயிடுங்க லைக்கு சப்ஸ்கிரைபர் ஓகே தேங்க்ஸ்